பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நிலவினொளி நிகழ்ச்சி மூலமாக உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இன்னைக்கும் இந்த அன்னாளுடைய அனுபவத்தை குறித்து உங்களோட நான் பேச விரும்புகிறேன். தொடர்ந்து அன்னாளை தேவன் நினைத்தருளினதற்கு பல காரணங்கள் உண்டு. நம்மளையும் ஆண்டவர் நினைத்தருளணும்னு நான் விரும்புகிறேன். உங்களையும் என்னையும் ஆண்டவர் நினைச்சிருக்கிறார். நிச்சயமா உங்களுடைய பிரயாசங்களுக்கும் உங்களுடைய ஜெபத்திற்கும் உங்கள் கண்ணீருக்கும் கட்டாயம் பதில் தருவார். சரி, இன்னைக்கு அன்னாருடைய ஜெபத்தை குறித்து தொடர்ந்து நம்ம தியானிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் பாருங்க. இதுல நான் வசனத்தை வாசிக்கும் போது என் மனதில் ஆழமாய் பட்ட ஒரு வார்த்தை 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். எது ஜெபம்? ஒருவேளை பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி பெரிய ஆரவாரம் பண்ணி நல்ல சத்தம் போட்டு ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்தால் மட்டும்தான் ஜெபம் என்று சிலர் நினைத்து கொண்டிருக்கிறோம். அதுவும் ஒரு அனுபவம். எதையும் குறைத்து நாம் என்ன செய்ய முடியாது, மதிப்பிட முடியாது. ஆனால் உண்மையான ஜெபம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். பிரியமானவர்களே, இங்க வேதம் சொல்லுது, அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். தன் இருதயத்திலே பேசினாள். நான் நினைக்கிறேன், தனக்குள் அவள் பேசிக்கொண்டாள் என்று சொன்னதை விட தனக்குள் இருக்கிறவரோடு பேசினாள். அதுதான் அர்த்தம். இருதயத்தில் பேசினாள் என்றால் அவள் இருதயத்தில் யார் இருந்தா தெரியுமா? அவளுடைய முழு நினைப்பும் அவளுடைய முழு எண்ணமும் அந்த யெகோவா தேவன் மேல் இருந்தது. அவள் தன்னுடைய இருதயத்தில் அவள் வைத்திருந்தபடினால் தன் இருதயத்தில் உள்ளவரிடத்துல அவள் தன்னுடைய காரியத்தை பகிர்ந்து கொண்டாள். அதுதான் ஜெபம். நீங்க ஜெபிக்க போறதுக்கு முன்னால உங்க மனசுல என்ன இருக்கு, யார் இருக்கிறா, உங்க பிரச்சனையே நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பிரச்சனையோட பேசுறீங்களா, அல்லது உங்க பிரச்சனையே நீங்க உங்க மனசுக்குள்ள இருக்கிற உன்னதமான தேவனோடு கூட அந்த பிரச்சனையை பற்றி சொல்றீங்களா? அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கணும்னு விரும்புற நீங்க உங்க பலதரப்பட்ட போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் உங்க இருதயத்துல வச்சுக்கிட்டு நீங்க புலம்புறீங்க. நீங்க உங்க பிரச்சனையை இருதயத்துக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க பேசுனீங்கன்னா அதுக்கு பேர் புலம்பல். ஆனால் உங்கள் இருதயத்துக்குள்ள கர்த்தரை வச்சுக்கிட்டு உங்க பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லுவீங்கன்னு சொன்னா அதுதான் ஜெபம். அன்னாளுடைய ஜெபத்தை தேவன் கேட்டார். உங்க இருதயத்தில் இன்னைக்கு யார் இருக்கிறா? ஒருவேளை பலதரப்பட்ட சூழ்நிலைகளையும் பலதரப்பட்ட போராட்டங்களையும் நீங்கள் தாண்டி அவைகளின் ஊடாக பயணித்து களைத்து போயிருந்து இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேச விரும்புறாரு. உங்க இருதயத்துல கர்த்தர் வரட்டும், உங்க மனசுல கர்த்தர் வரட்டும், உங்க உள்ளத்துல கர்த்தர் வரட்டும். அவரை மனசுக்குள்ள கொண்டு வாங்க. அவரை மனசுக்குள்ள நேசிச்சு அவரை உள்ளத்துக்குள்ள கொண்டு வந்து, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். மனுஷனிடத்துல சொன்னா அந்த வார்த்தையை அப்படியே ஊதி 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 மற்றவங்கள்ட்ட விமர்சனமா பேசுவான். ஆனா உங்க இருதயத்துக்குள்ள கர்த்தர் இருப்பாரானால் உங்க இருதயத்தினுடைய உள்ளிந்திரியங்களை, உங்கள் இருதயத்தினுடைய ஆழங்களை கர்த்தர் அறிவார். பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது, தன் இருதயத்தில் ஆண்டவரோடு பேசினாள். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இருதயம், உங்கள் மனது கர்த்தராய் இருக்கட்டும். உங்கள் மனது கர்த்தராய் இருக்கும்போது உங்கள் மகிழ்ச்சி கர்த்தராய் இருப்பார். உங்கள் உள்ளம் கர்த்தராய் இருக்கும்போது உங்களுக்கான சகலவிதமான வழிகளையும் கர்த்தர் திறந்து கொடுப்பார். ஆகவே இந்த இரவு வேளையில இந்த காணொளி பார்க்கிற உங்கள் இருதயத்தை கர்த்தர் ஆக்கிரமிப்பாராக, கர்த்தர் ஆளுகை செய்வாராக. உங்கள் இருதயத்தில் இருக்கிற உங்கள் ஆண்டவரோடு பேசுங்கள். ஆமென். அந்தரங்கத்தில் பேசுகிற உங்கள் ஜெபத்திற்கான உங்கள் பிரயாசத்துக்கான பலனை தேவன் வெளியரங்கமாய் கொடுத்து மகிமைப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தராகிய தேவன் ஆண்டவரே அன்னாளுடைய அனுபவத்தை எங்கள் அனுபவமா மாற்றிக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் இருதயத்துல பலதரப்பட்ட பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் வியாதிகளையும் வேதனைகளையும் நினைத்து நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஜெபிப்போமானால் அது ஒரு புலம்பலை போல மாறிவிடும். எங்கள் இருதயம் முழுவதும் நீராய் இருக்கிறீர், எங்கள் மனது முழுவதும் நீராய் நிரம்பி இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கிற எங்களோடு இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துல எங்கள் காரியங்களை தெரிவிக்க எங்களுக்கு நீர் பலன் தருவீராக. அன்னாள் தன் இருதயத்தில் பேசினது போல நாங்களும் எங்கள் இருதயத்தில் இருக்கிற இயேசுவோடு பேச எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கும் எங்கள் வாழ்விற்கும் ஒரு பெரிய விடியலையும் விமோசனத்தையும் கர்த்தர் இந்த இரவிலே கொடுத்து ஒரு நம்பிக்கையோடு படுக்கைக்கு போக உதவி செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. உங்கள் இருதயத்தில் இருக்கிறவர் உங்கள் இருதயத்தின் இயக்கத்தை நிறைவேற்றி உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்திராத ஒரு மகிழ்ச்சியையும் வாசலையும் உங்களுக்கு திறக்க போதுமானவர். Have a good night.